ரத்தத்தை சூடாக்குற அளவுக்கு பேசுறாரே தவிர செயல்ல ஒண்ணுமே இல்லைங்கன்னு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா சீமான கடுமையா விமர்சிச்சு அந்த கட்சியில் இருந்து வெளியேறி இருக்கிறாரு நிர்வாகி ஒருத்தர். அவர் யாருன்னு பார்க்கலாம். எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு வழியில போனா நான் இப்படித்தான் போவேன்னு தனி வழியில போறவர் தான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். நரம்பு புடைக்க ஏத்தம் இறக்கத்தோடு அவரு பேசுறத கேட்டு ஆரம்பத்துல சிலிர்த்து போய் சில்லறைய சதற விட்ட பல நிர்வாகிங்க ஒவ்வொருத்தரா கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சிங்கத்தின் குகைக்கில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கேட்கலாம். இந்த சூழல்ல அந்த கட்சியோட தென்சென்னை தொகுதியோட அமைப்பாளராய் இருந்த தியாகராஜனும் இப்போ கட்சியில இருந்து வெளியேறியிருக்காரு. பணம் சம்பாதிக்கிறது, தனியா ஆதாயம் தேடுறதுல மட்டும்தான் கட்சி தலைமை குறியா இருக்குன்னு கடுமையா திட்டி இருக்காரு அவரு. மேடையில் ஆக்ரோஷமா பேசுற அளவுக்கு சீமானுக்கு நிர்வாக திறமையே இல்லைன்னு சொல்லி இருக்காரு. நல்லா உழைக்கிறாரு, நல்லா பேசுறாரு, இளைஞர்களை உசுப்பி விட்டு ரத்தத்தை சூடாக்கி நல்லா தெளிவாக பண்ணுறாரு. ஆனால் ஏதோ இடத்துல கோட்டை விடுறாரு. பச்சையாக சொல்ல போனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொம்பு தூக்கணும். இது கட்சியா, வளர வேண்டிய கட்சியா, இதெல்லாம் பற்றி கவலைப்படல. அவங்களுக்கு வேண்டியது கட்சியை வச்சு என்ன வருமானம் ஈட்ட முடியுமோ, கட்சியை வச்சு எப்படி நம்ம வாழ்ந்துக்க முடியுமோ அதை தான் யோசிக்கிறாங்களே தவிர, நம்பி இருக்கிற தம்பிங்க. இந்த கட்சியில் பெரிய விசேஷம் குருதிக்குடை. நான் கேள்விப்பட்டதே இல்லை, வேற எங்கன்னா இருக்குதான்னு சொல்லி. அரசியல் கட்சியில் ரத்தத்தை கொடுத்து சிந்தி இந்த பசங்க காப்பாற்றுறானுங்க, இந்த கட்சியை வளர்க்குறானுங்க. அவங்களுக்கும் அந்த மரியாதை. சினிமாவில் இருந்து வந்த சீமான் தொண்டர்களையெல்லாம் கைத்தட்டுறதுக்கும் விசிலடிக்கிறதுக்கும் தான் வச்சிருக்கிறதா விமர்சிச்சவரு, நாம் தமிழர் கட்சியில இருக்க இளைஞருங்க பலரும் விஜயோட கட்சிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. தொண்டராகவோ வருங்காலத்தில் வர வேண்டிய என்ன சொல்கிறது முக்கியமான தலைவராகவோ அவங்க வச்சுக்கல. சுத்தமாக சினிமா ரசிகர்கள் மாதிரி வச்சுருக்காங்க. சினிமா ரசிகர்கள் மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு விசில் அடிக்கணும், கை தட்டணும். அந்த நேரத்தில் ஒரு ஒரு கெத்து காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். தங்கமான பசங்க, கடின உழைப்பாளிங்க. ஆனால் அவங்களை நெறிப்படுத்த தவறிய தலைமை. கோச்சிக்காதீங்க அண்ணன், வேறு வழி இல்லை. நெறிப்படுத்த வழிகாட்ட தவறிய தலைமை. இந்த 40 மண்டல செயலாளர்கள் போட்டு வச்சுருந்தீங்க, என்ன பண்ணியிருக்காங்க? கலந்து பேசுனீங்களா? எங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்களா? ஒன்றுமே இல்லை. என்ன பண்ண முடியும்? நாங்கள் என்ன மாதிரி இறங்கி செய்யும் போது நிறைய டைம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை, நீங்கள் அவசரப்படாதீங்க, நல்லா செய்கிறீங்க, கேள்விப்பட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது இதே மாதிரி பொறுமையாக இருந்தால் எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த எலெக்ஷனில் போன எலெக்ஷனோட இன்னும் கம்மியாக தான் வாங்க போகுது. வருங்காலத்தில் பாஜக பி டீமா நாம் தமிழர் கட்சி செயல்படுமுன்னோ ஜெயஸ்ரீராமன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கிறதாவும் தியாகராஜன் கடுமையா பேசி இருக்காரு. தேர்தல் நேரத்துல கட்சியோட நிர்வாகி விலகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.